ஒரு ஆளுமைங்கிறது எப்படி இருக்கணும்? சாப் பித்ரோதான்னு சொல்லி ஒரு டெக்னாலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், ராஜீவ்காந்தி பீரியட். அவர் தான் டெக்னாலஜி மிஷன் அப்படின்னு இந்தியா 4 மிஷனுக்கு வந்து டைரக்டர் இருந்தார். அவர் வந்து ஒரு தடவை சொன்னார், ராஜீவ்காந்தி வந்து பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்து இத்தனை பேருக்கு இத்தனை மாத்திரம் கொடுத்துருக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். போது அவரே எங்கள்கிட்ட சொன்னார், இதில் கரக்பூர் ஐஐடி கான்வகேஷன் வந்திருந்தார் ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுக்குறதுக்கு. அந்த சொன்னார், நான் சொன்னேன் ராஜீவ்கிட்ட, ராஜீவ் இது யாருக்கு எத்தனை மாத்திரம் கொடுத்தாலும் மேனேஜர் பார்க்குறாரு. யூ ஆர் நாட் அ மேனேஜர், சரி யூ ஆர் அட்மினிஸ்டரிங் திஸ் கண்ட்ரி, இந்த நாட்டை வந்து நிர்வகிக்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று தான், பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு நீங்கள் எடுத்த எல்லா ஸ்டெப்போடையும், அதை மட்டும் கேள்வி கேடுங்க. வசதிகள் செய்ய வேண்டியது அவங்க தான் பண்ணணும் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது ஆளுமைங்கிறது என்னென்னா தீர்வு சொல்கிறது. அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு டீம் இருக்குது, அவங்க அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு தீர்வு சொல்லணும். ஒரு சின்ன உதாரணம், மிதாத் சந்திர ராய்ன்னு சொல்லி மிக மேன்மையாக ஒரு வந்து மேற்கு வங்கத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து முதல்வர் இருக்கார். அவர் ஒரு டாக்டர், பெரிய டாக்டர். பை அப்பாயின்மெண்ட் he was physician to the president of India and to the governor of West Bengal. பட்டேலுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்த போது கடைசியில் அவர் போய் பார்த்து அதிக நாட்கள் வாழும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தவங்க வெளியே தான் முதல்வர் ஆனதுக்கப்புறமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மத்தியானத்துக்கு மேலே இவங்களுக்கு வந்து ஏழை நோயாளிகளுக்கு வந்து இலவசமாக வந்து மருத்துவம் பண்ணிட்டு இருந்தார். அவரால் தான் இது பெங்கால் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கல்யாணி அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் டவுன் அவர் தான் உருவாக்குனார். துர்காப்பூரில் அவ்வளோ பெரிய ஸ்டீல் பிளான்ட் கொண்டு வந்ததில் அவருடைய பணி வந்து மிகப்பெரிய பணி, அவர் ஆட்சிய பணி.